டாக்ஸிக் இந்த சுயநலமான உலகத்துல கொஞ்சமாச்சும் இறக்கப்படுற சில மனுஷங்க இருக்கத்தானே செய்வாங்க. ஆனா அந்த கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஒரு சுயநலவாதிக்கு மகனா பிறந்து நரகத்தை மட்டும் அனுபவிச்ச ஒரு மகனோட வலி வேதனை இது எல்லாமே ஒரு கட்டத்துல வெறியா மாறி சொந்த ரத்தத்தையே கொலை செய்ய துடிக்குதுங்க. சின்ன வயசுலயே இந்த பையனுக்குள்ள இவ்வளவு வன்மம் வர என்ன காரணம்? அந்த வன்மத்துக்கான உண்மையான பின்னணி என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பொதுவா படத்துல சம்பவம் இருக்கும், ஆனா சம்பவமே படமா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு இந்த படத்துல சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. கதையை ஆரம்பத்திலேயே சொல்லி ஸ்பாய்லர் பண்ணாம ஒரு தாய் மகனோட வலி எந்த அளவுக்கு ஆழமானது அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. வயலன்ஸுக்கே பேர் போனவர் தாங்க நம்ம யாஷ். ஆனா இந்த படத்துல வயலன்ஸையும் தாண்டி நிறைய எமோஷனல் முரண்பாடுகள் இருக்குங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பமே ட்ரெய்லர்ல காட்டுற மாதிரி ஒரு குட்டி பையன் கிட்ட இருந்து தாங்க தொடங்குது. அந்த குட்டி பையன் வேற யாருமே இல்லைங்க, நம்ம நாயகன் ராயனோட பையன் தான். ஒரு சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள அந்த குட்டி பையனும் அவனோட அம்மா நாடியாவும் இருக்காங்க. இதை பாரு மகனே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட ஷோ ஆரம்பிச்சிடும். நான் உள்ள போறேன், வெளியே உங்க அப்பா ராயன் வருவார், தயவு செஞ்சு அவர் கூட போயிடு அப்படின்னு அம்மா சொல்ல, அந்த பையன் கண்ணீரோட அம்மா நீங்களும் வாங்கம்மா, நாம எல்லாரும் ஒன்னா அப்பாவோட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சான். உடனே நாடியா தன்னோட மகனை பார்த்து, இல்லடா உங்க அப்பா என்னை என்னைக்குமே ஏத்துக்க மாட்டான், நான் அப்படி ஒரு துரோகத்தை அவனுக்கு பண்ணியிருக்கேன், எந்த சூழ்நிலையிலும் என்னை மன்னிச்சு ஏத்துக்கவே மாட்டான், நீ மட்டும் எப்படியாவது உங்க அப்பா கூட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஷோவுக்கு கிளம்பிடுறாங்க. மகன் கண்ணீரோட வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள அம்மா ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு 4-5 கார்கள் வேகமா வந்து நிக்குது. அப்பா தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பையன் சந்தோஷப்படுற அந்த நொடியில டப்புன்னு பயங்கரமான ஒரு வெடிச்சத்தங்க. அந்த சர்க்கஸ் கூடாரமே வெடிச்சு சிதறுது. நம்ம நாயகி நாடியா ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தன்னோட கையில வச்சிருந்த பாமை பிளாஸ்ட் பண்ணி தன்னைத்தானே அழிச்சுக்கிறாங்க. ராயனோட முகத்துல கூட முழிக்க முடியாத அளவுக்கு அவங்க அப்படி என்ன பெரிய துரோகத்தை பண்ணியிருப்பாங்க? அதை கதையோட நகர்வுல நம்ம பார்ப்போங்க. நம்ம ஹீரோ ராயன் மாச என்ட்ரி கொடுத்து இந்த சம்பவத்தை பார்க்குறாருங்க. உடனே அவரோட மகனை கார்ல ஏற்றிக்கிட்டு வேகமா போறாரு. கார்ல பையனும், அப்பா என்கிட்ட பேச மாட்டியா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருப்பா, நாம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனா ராயன், உங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாதுடா, வாயை முட்டிட்டு சைலண்டாவா அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா பேசுறாரு. ஒரு கட்டத்தில் பையன் தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கவும் காரை ஒரு இடத்துல நிறுத்துறாருங்க. அப்பதான் அந்த கொடூர முகமே அவருக்கு புரிய வருது. ராயன் தன்னோட சொந்த மகனையே ஒரு மலை உச்சியில இருந்து கீழே தள்ளி கொல்றதுக்கு தாங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. ராயன் அந்த மகனை காருக்குள்ள வச்சு பூட்டி மலை உச்சியில இருந்து கீழே தள்ளி விடுறாருங்க. ஆனா அடுத்த கணமே என்னதான் இருந்தாலும் என் பையன்டா அப்படிங்கிற மாதிரி மனசு கேட்காம தண்ணியில குதிச்சு மகனை காப்பாத்துறாரு. காப்பாத்தின பிறகும் அவரோட கோபம் அடங்கவே இல்லைங்க. ஏன்னா நாடியாவையும் அவரோட மகனையும் பார்த்தாலே அவருக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு. திரும்பவும் பையன், அப்பா என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க ராயன் கையில கண்ணை எடுத்து ஷூட் பண்ண வராருங்க. பையன் பயந்து போய் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். அங்க கட் பண்ண கதை 1947 ஆண்டு கோவாவுக்கு போகுதுங்க. கோவாவோட மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஹெட் யாருன்னு பார்த்தா அது ஃபெர்னாண்டஸ் தாங்க. அவருக்கு கீழே தான் நம்ம ராயன் வேலை செஞ்சுட்டு வர்றாரு. ராயனை பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஒரு கொடூர மனம் இருக்குங்க. ஒரு வேலையில இறங்கிட்டா சுயநலத்தோடு அதை முடிப்பார தவிர அங்க இறக்கத்துக்கு இடமே இல்லைங்க. ஃபெர்னாண்டஸ் கூட சேர்ந்து கஞ்சா கடத்தல், போதை, பொண்ணுங்கன்னு அரசாங்கத்துக்கே தெரியாம பல சட்டவிரோதமான பிஸ்னஸ்களை பண்ணிட்டு வர்றாரு. ராயனுக்கு ஒரு பெரிய பலவீனம் இருக்குங்க. அது என்னன்னா அது பொண்ணுங்க தாங்க. ஆனா அவர் யாரையுமே காதலிக்க மாட்டாருங்க. ராயனுக்கு கங்கா அப்படின்னு ஒரு அக்கா இருக்காங்க. ராயன் இவ்வளவு கொடூரமான மனுஷனா மாற என்ன காரணம்னு பார்த்தா அது அவரோட கடந்த காலம் தாங்க. சின்ன வயசுலேயே கோவாவில் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேனா இருந்தவங்க தான் ராயனோட பெற்றோர். ஆனா எதிரிகளால் அவங்க 2 பேரும் கொல்லப்பட அக்காவும் தம்பியும் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. பல ரவுடிகள் கிட்ட சிக்கி கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. அந்த கஷ்டமான சூழ்நிலையில தன்னோட உடம்ப வித்து தம்பியை காப்பாத்துறாங்க அக்கா கங்கா. தனக்காக இவ்வளவு தியாகம் பண்ண அக்காவுக்கு மட்டும்தாங்க ராயன் கட்டுப்படுவான். அக்கா பேச்சு தான் அவனுக்கு வேதம். கங்கா ஒரு ராயன் கிட்ட, ராயா இந்த உலகத்தை நீ தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு நடுவுல ஃபெர்னாண்டஸுக்கு ரெபேக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மகள் இருக்காங்க. அவ ராயன் மேல தீவிர காதல்ல இருக்கா. ஃபெர்னாண்டஸும் யோசிக்கிறான், ராயன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு, அவனை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம சாம்ராஜ்யமே இன்னும் பலமாயிடும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறான். அக்கா கங்காவும் இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க சாம்ராஜ்யத்தை அழிச்சு அந்த சிம்மாசனத்துல நீ உட்காரணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறாங்க. இப்படி ரெபேக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற இந்த சூழ்நிலையில தாங்க சர்க்கஸ் போடுறதுக்காக கோவாவுக்கு வராங்க நாடியா. தெரியாதனமா ராயனோட கண்ணுல நாடியா பட அவளோட அழகுல மயங்குறாங்க ராயன். சர்க்கஸுக்குள்ள அடிக்கடி போகவும் ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் ஃபெர்னாண்டஸும் ராயனும் தங்களோட எதிரிகளை அந்த சர்க்கஸ்குள்ள வச்சு போட்டு தள்ள ஒரு திட்டம் போடுறாங்க.
ஆனால் சர்க்கஸில் நேடியாவோட ஷோவை பார்த்துட்டு ராயன் கவனச்சிறதல் அடைய இவங்களோட பிளான் மொத்தமாக சொதப்புது. பெரிய கலவரம் வெடிச்சு ஃபெர்னாண்டஸ்க்கு குண்டடிப்படுதுங்க. நமக்குள்ளேயே யாரோ ஒரு கருப்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு ஃபெர்னாண்டஸ் சிலரை சுட்டு தள்ளுறான். ராயனுக்கு இந்த சந்தேகம் நேடியா மேலே போகுது. நேடியா கிட்ட போய் கண்ணை காட்டி, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், 2 நிமிஷம் டைம் தரேன், உண்மையை சொல்லலைன்னா இந்த சர்க்கஸையை கொளுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். இன்னொரு பக்கம் ஃபெர்னாண்டஸோட கேங்கில் இருக்கிற விக்டோரியஸ் அப்படிங்கிறவன் தாங்க இந்த துரோகத்தை பண்ணா அப்படிங்கிறது தெரிய வருது. ராயன் வந்ததுலேருந்து தனக்கு மரியாதை இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அவன் இதை பண்ணியிருக்காங்க. உடனே ரெபேக்காவே விக்டோரியஸை சுட்டு கொள்றான். ஆனால் நேடியா மேலேயும் அவங்களுக்கு சந்தேகம் வருது. ரெபேக்கா நேடியாவை கொல்ல வரும்போது யாருக்குமே இரக்கம் காட்டாத ராயன் குறுக்க வந்து நேடியாவை காப்பாற்றுறான். அடுத்த நாள் ராயன் நேடியாவை தனியாக போய் பார்க்குறாங்க. அப்போ நேடியா தன்னோட தவறை உணர்ந்து உடம்புல இருக்கிற துணியை அவுத்து போட்டு கையையும் அறுத்துக்கிறான். ராயன் அவளை காப்பாற்றி, அறுக்கிறது தான் அறுத்துக்கிட்டேன், கொஞ்சம் வேகமாக அறுத்து செத்துருக்கலாம்ல, எதுக்கு அறகுறையாக ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சு என்னோட ஃபோக்கஸை கலைக்கிற அப்படின்னு சொல்லி பேசி அவளை அரவணைக்கிறான். அது வரைக்கும் பெண்களை வெறும் உடலா மட்டும் பார்த்த ராயன் முதல் முறையாக நேடியா கிட்ட உண்மையான காதலை உணர்றான். இந்த அன்பை நான் என் அம்மா கிட்ட மட்டும்தான் கண்டேன் அப்படின்னு நேடியா கிட்ட உருகி பேசுனாங்க. ராயன் நேடியாவோட சுத்துற விஷயம் அக்கா கங்காவுக்கு தெரிய வருது. கங்கா நேடியா கிட்ட போய் கொச்சியா பேச அதை ராயனால தாங்கவே முடியலங்க. ஆனால் கங்கா ராயனை வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு வந்து ரெபேக்காவோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. கல்யாணத்தப்போ ராயன் குடிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ அக்கா கங்கா, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு ராயா, எனக்கு இந்த உலகத்தை நீ ஆளணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ண ராயன் அங்கேயே ஃபெர்னாண்டஸை சுட்டு கொள்றாங்க. அப்பாவை கொண்ட ராயனை ரெபேக்கா சுட வர அக்கா கங்கா குறுக்க வந்து ரெபேக்காவை சுட்டு கொண்டுடுறாங்க. ராயன் காயத்தோட உயிருக்கு போராட கங்கா அவனை காப்பாற்ற காரில் கூட்டிட்டு போறாங்க. ஃபெர்னாண்டஸோட ஆட்கள் துரத்தும் போது தம்பியோட உயிருக்காக கங்கா காரை விட்டு இறங்கி ஆட்களை எதிர்கொள்ள ராயனோட நண்பன் ராயனை காப்பாற்றி கூட்டிட்டு போறான். பல நாட்களுக்கு அப்புறம் ராயன் பிழைச்சி வராங்க. அப்பதான் அந்த கொடூரமான உண்மையும் தெரிய வருது. நேடியா ஏற்கனவே ராயனோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. அந்த கல்யாணத்தை ராயன் நிறுத்த காரணமே நேடியாவோட கர்ப்பமா தாங்க இருந்திருக்கும். ஆனா ராயன் தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஃபெர்னாண்டஸோட ஆட்கள் நேடியாவை பிடிச்சு நேடியாவோட கையாலேயே அக்கா கங்காவை கொலை செய்ய வச்சிருப்பாங்க. தன்னோட உயிருக்கு உயிரான அக்காவை கொண்டது நேடியா தான் அப்படின்ற உண்மை ராயனுக்கு தெரிய வரும்போது அவனால் அதை தாங்கவே முடியலைங்க. அந்த கோபத்திலையும் வெறுப்புலையும் தான் அவன் நேடியாவையும் அவளுக்கு பிறந்த குழந்தையும் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி வாழ்ந்திருக்கான். இப்பதாங்க கதை திரும்பவும் படத்தோட ஆரம்பத்துக்கே வருது. தான் பண்ண தப்புக்காக குற்ற உணர்ச்சியில தான் நேடியா சர்க்கஸ்ல பாம்பு வச்சு இறந்து போறாங்க. ராயன் அந்த பையனை மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட்டான். இப்படியே வருஷங்களும் ஓடுது. ராயனுக்கு வயசாயிடுச்சு. அப்படியே குடிச்சுக்கிட்டே பொழுதையும் கழிக்கிறாருங்க. அப்போ அவரோட சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற ருக்மணி வசந்து நுழைகிறாங்க. ராயனோட காயங்களுக்கு மருந்தா மாதிரி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குதுங்க. ஆனா இப்பதான் அந்த பெரிய பிரச்சனையே வருது. முதல் மனைவி நேடியாவோட பையன் அன்னைக்கு மலை உச்சியிலிருந்து தப்பிச்ச வந்தாங்க. இப்போ ஒரு பெரிய கேங்ஸ்டரா வளர்ந்து அப்ப ராயனையும் அவனோட 2வது குடும்பத்தையும் அழிக்க வராங்க. ராயனோட சட்டவிரோத தொழில்களை அரசாங்கத்துக்கிட்ட காட்டி கொடுத்து பழிவாங்கிறான். ராயன் நேரில் போய் அந்த பையன் கிட்ட சண்டை போடுறான். அப்போ அந்த பையன் ஒரு அதிர்ச்சியான உண்மையை உடைக்கிறாங்க. எங்க அம்மா உன்னோட அக்காவை வேணும்னே கொள்ளடா, உன்னோட பகை, உன்னோட கோபம், உன்னோட சுயநலம் தான் உங்க அக்காவோட சாவுக்கு காரணம், உன்னால தான் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த வார்த்தையை கேட்டதுமே ராயனுக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. தான் மேலே இருக்கிற தப்பை தாங்க முடியாம கதறி அழுகிறாரு. அப்பதாங்க அந்த மைண்ட் ப்ளோயிங் ட்விஸ்ட் வெளிப்படுது. உண்மையிலேயே அன்னைக்கு மலை உச்சியிலிருந்து தள்ளி விடப்பட்ட அந்த குட்டி பையன், அதாவது நேடியாவோட மகன், தண்ணியிலேயே மூழ்கி அன்னைக்கே இறந்து போயிருப்பாங்க. ஆனா ராயனால தன்னோட மகனை கொன்னுட்டோம் அப்படின்ற குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாம அந்த பையன் உயிரோட இருக்கான், பெரிய கேங்ஸ்டர் ஆகி தன்னை பழியவங்க வரான் அப்படிங்கிற மாதிரி தன்னோட கற்பனையிலே ஒரு பிம்பத்தை உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ராயனுக்கு முழுசா பித்து பிடிச்சிடுது. அந்த கற்பனை பையன் ராயன் முன்னாடி வந்து, அப்பா இப்போ வாட்சி என்னை ஏத்துக்குவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ராயன் கண்ணீரோட, நான் உன்னை ஏத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த வெறுமையை கட்டி அணைக்கிறாருங்க. அப்படியே இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. இறக்கமே இல்லாத ஒரு கொடூரமான மிருகம் காதல் வலைக்குள்ள சிக்கி துரோகத்தால வாழ்க்கையை இழந்து கடைசியில தன் சொந்த குற்ற உணர்ச்சியாலேயே பைத்தியமாகி அழிகிற கதை தாங்க இந்த டாக்ஸி. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வந்த கமல் சாரோட ஆளவந்தான் அண்ட் தசாவதாரம் லெவலுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் எமோஷனல் த்ரில்லராக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. மேக்கிங் வைஸ் படம் பிளாக் பஸ்டர். ஆனால் கதையோட சிக்கலான நகர்வு சில குழப்பத்தை தரலாங்க. சரி மக்களே, இந்த படத்தோட கதை அண்ட் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.